வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தொடர்ச்சி தான். ஏற்கனவே நான் பேக்கும் ஸ்லீவும் போட்டிருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டும் பட்டி எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்க் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் மார்க் பண்ணியாச்சு. பேக்கை போட்டு அப்படியே மார்க் பண்ணிட்டோம். இப்போ நான் எப்பயும் போல் 3 இன்ச்சு வந்து பட்டிக்கு விடுவேன்னு மார்க் பண்ணிட்டேன். இப்போ மார்க் பண்ணிவிட்டு பேக் எடுத்துகிட்டு இப்போ கழுத்தோட அகலமும் ஷோல்டரும் சேர்ந்து 5.5 இன்ச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதே 5.5 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். மேலே கரெக்டாக 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து இங்கிட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போ இங்கேருந்து அங்கே வந்து பேக்கில் வந்து 1.5 இன்ச்சு வச்சோம்ல, ஃப்ரண்ட்டில் வந்து 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த ரவுண்ட் கொடுத்து வரைஞ்சாச்சு. ஓகேங்களா, இப்போ ஃப்ரண்ட்டு ரவுண்ட் கொடுத்து வரைஞ்சிட்டேன். அடுத்து வந்து நம்ம கழுத்தோட இறக்கம் வைக்கணும். இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது 1/2 இன்ச்சு கரெக்டாக வரும். இது தையலுக்கான அளவு. ஓகேங்களா, இது அப்படியே இந்த ரவுண்டு பிடிச்சிட்டு நம்ம அப்படியே ரவுண்ட் போட்டுடலாம். ரவுண்டு போட்டாச்சு. இதுதாங்க நேக். அப்படியே நம்ம வந்து ப்ளவுஸை இங்கே மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதே அப்படியே கரெக்டாக வச்சு கரெக்டான அளவில் பட்டி அடிச்சிருக்காங்களே, ஜாயின் பண்ணியிருக்காங்களே, அங்கே வந்து மார்க் பண்ணுறோம். பட்டி அடிச்சிருக்காங்களே, அங்கே வந்து கரெக்டாக மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு அது தையலுக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஒரு சிலருக்கு இதை அளவு எடுத்து கூட்ட தெரியாதுல்ல, அதுக்காண்டி அந்த மாதிரி அப்படியே வச்சு மார்க் பண்ணிவிட்டு இது வந்துடும். ஓகேங்களா, அப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ அவங்களுக்கு கிராஸோட உயரம் பார்க்கணும் இல்லையா, இந்த மாதிரி கீழே இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு இதையும் இப்படி எடுத்து விட்டுறலாம். இப்போ எடுத்து விட்டுட்டு இழுக்காமல் அப்படியே வச்சு படிமானமாக வச்சு அப்படியே நம்ம கிராஸ் வந்து உயரம் பார்க்க போகிறோம். இங்கே ஷோல்டர்லேருந்து இந்த நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். 7.6 வருது. அதை அப்படியே வச்சு அப்படியே திருப்பி இங்கே கீழே பார்த்தா 10.5 இன்ச்சு வருது. 10.5 நம்ம 11 இன்ச்சு வைக்கணும் அவங்களுக்கு. ஓகேங்களா, 10.5 11 வச்சு மார்க் பண்ணணும். அவங்க அளவு ப்ளவுஸில் எவ்வளோ கிராஸ் இருக்கோ அப்படியே தான் வச்சு நம்ம மார்க் பண்ணணும். இப்போ நம்ம பாடி மெஷர்மெண்ட் எடுத்தால் நமக்கு தெரியும். இவங்க அளவு ப்ளவுஸில் அவங்க அவ்வளோதான் வச்சுருக்காங்க, அதனால நம்மளும் அவ்வளோதான் வைக்கணும். ஓகேங்களா, இப்போ இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஸ்ட்ரைட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து அவங்களுக்கு நிப்பிள் பாயிண்ட் இங்கே அகலமாக வருது, இங்கே குறுகி வருது.
3.25 இருக்குது. அப்போ நம்ம 3.25 வைப்போம். 3.25னா 3.25 வச்சு மார்க் பண்ணுவோம். மார்க் பண்ணிவிட்டு டாட் எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். டாட் வந்து 1.5 இன்ச்சு கிட்ட பிடிச்சிருக்காங்க. டாட் வந்து 1.5 இன்ச்சு கிட்ட பிடிச்சிருக்காங்க. கரெக்டாக 1.5 இன்ச்சு பிடிச்சிருக்காங்க. அந்த 1.5 இன்ச்சு அந்த 3.5 இன்ச்சு 3.25 மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கே வச்சு மார்க் பண்ணுறோம். அங்கிட்டு ஒரு 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறோம். இப்போ அடுத்து இந்த அகலத்தை வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தோம்னா தெரியும்ல, 2 இன்ச்சு வருது. அப்போ 2 இன்ச்சுனா நம்ம 2.5 இன்ச்சு இங்கே நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆகணும். நமக்கு 2.25 வருது. 1/4 இன்ச்சு கூட தான் வருது. 1/4 இன்ச்சு நமக்கு கூட தான் வருது. ஓகேங்களா? சரி, 1/4 இன்ச்சு தான் கூட வருது. அதனால் ஒன்றும் டிஃப்ரெண்ட் வராது. அதை வந்து நம்ம இனி அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். இதையும் இங்கிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். இவங்க அளவு ப்ளவுஸில் வந்து இங்கெல்லாம் கம்மியாக வருது. இந்த இடம்னா அவங்களுக்கு வந்து கம்மியாக வருது அவங்க அளவு ப்ளவுஸில் மடக்கி போட்டு பார்க்கும்போது. அப்போ இதே அளவே தான் வைக்கிறேன். அதனால தான் நான் எல்லாத்துக்குமே எப்பயுமே இந்த பக்கம் எவ்வளோ அகலம் இருக்கோ அந்த அகலத்தை அப்படியே அங்கிட்டு வைக்கிறது. 4 இன்ச்சு இருக்குது. ஓகேங்களா? அப்போ நம்ம 4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். 4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அது போக தையலுக்கு 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இந்த சைடு 4 இன்ச்சு இருக்குது. இந்த பக்கம் வந்து 3 இன்ச்சு தாங்க வருது. 3 இன்ச்சுக்கும் கம்மியாக தான் வருது. அப்போ நம்ம வந்து 3.5 இன்ச்சாக வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து 3 இன்ச்சு, அது போக தையலுக்கு 2 இன்ச்சு, இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு வந்து வெளியில் போகுது நமக்கு, அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சு வெளியில் போகுது, அதை வந்து நான் கரெக்ட் பண்ணிவிட்டேன். ஓகேங்களா? இப்போ இவ்வளோதாங்க கிராஸு. இதை வந்து நம்ம இனி கட் பண்ணி எடுத்துக்கலாம். புரியலன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் திருப்பி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னும் ஒரு கட்டிங் வீடியோ இதே ப்ளவுஸ்காரங்க கொண்டு வந்தாங்கன்னா கட்டிங் பண்ணி உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். பட்டி அகலம் பட்டி எடுக்கணும் இல்லையா, 2.25 வருது. அதே 2.25 அப்படியே இங்கே வைக்கிறோம். வச்சா 8.25 வருது. பட்டியோட அகலம் வந்து 8.25. ஓகேங்களா? இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு ரா எட்ஜஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போ அவங்களுக்கு பட்டியோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். 4.5 இன்ச்சு வருது. அப்போ 4.5னா 5.5 இன்ச்சு. பட்டியோட உயரம் வந்து 3.5 இன்ச்சு வருது. அப்போனா 4.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. அடுத்து இந்த சென்டரில் வந்து டாட் பிடிச்சிருக்காங்கல்ல, அவங்களுக்குள்ள எவ்வளோ இருக்கும் பார்ப்போம். இவங்களுக்கு பட்டி எல்லாமே ஒன்று போல தான் இருக்குது. பட்டினா கொஞ்சம் வளைஞ்சி வரணும், அப்போ தான் அழகாக இருக்கும் ப்ளவுஸ்க்கு. ஒரு சிலர் வந்து இப்படி தான் கட் பண்ணி போட்டு தைச்சி போடுறாங்க. 8.25 இருந்துச்சு இல்லையா, பட்டியோட அகலம் நம்ம 8.25 வச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்குவோம். அதே மாதிரி கீழேயும் 8.25 வச்சு மார்க் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸ்ட்ரைட் பண்ணியாச்சு. இங்கிட்டு வந்து பின்னாடி வந்து பட்டியோட உயரம் வந்து 4 இன்ச்சு வச்சோம் இல்லையா, அந்த 4 இன்ச்சை வச்சு மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து
இங்கே கீழே எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம். இடுப்பு பட்டி இங்கே கீழே எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். ஒரு சைடு 4.5 வருது, இந்த சைடு வந்து 6 இன்ச்சு வருது. அப்போ 1.5 இன்ச்சு ஒரு பக்கம் கம்மியாக வருது. ஓகேங்களா? அப்போ அதை நம்ம ஈக்குவல் பண்ணி வெட்டிக்கலாம். 1.5 இன்ச்சுனா 6 இன்ச்சுனா 5 இன்ச்சாக வச்சு கட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் 6, இந்த பக்கம் 4.5, அப்போ 5.5 5.25 வச்சு கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 5.25னா 6.25 7.25 8.25 அந்த மாதிரி 7.25 8.25 வச்சு மார்க் பண்ணியாச்சு. இதுலேருந்து இந்த இதை அப்படியே கிராஸாக நம்ம போட்டு விட்டுருலாம். இந்த மாதிரி கிராஸாக போட்டாச்சு. இங்கே ஒரு 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? மார்க் பண்ணிவிட்டு அதையும் இப்படி கிராஸாக இந்த மாதிரி போட்டுறேன். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம அப்படியே பட்டி கட் பண்ண போகிறோம். இப்போ இது கரெக்டானதுன்னு அரைக்காத்து போட்டு வச்சுக்கலாம், அடையாளப்படுத்திக்கலாம். அவ்வளோதாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு போயிருங்க. தேங்க்யூ.